ஒவ்வொருவரையும் வாழ்த்தை வரவேற்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த ஈஸ்டர் கண்டாட்டா சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக இசிஐ வில்லிவாக்கம் சபை அங்கத்தினர் அனைவரையும் பார்ப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் நன்றிக்குரிய விதமாக இருக்கிறோம். தேவன் தந்த இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இந்த ஈஸ்டர் கண்டாட்டா குழுவினருடைய இசைக்குழு இருக்கிறார்கள். ஈஸ்டர் கண்டாட்டாவுடைய இசைக்குழுவினர் தமிழ் மொழி தெரியாமல் இருந்தாலும் அவர்கள் தமிழ் பாடல்களை கற்று நமக்காக இன்றைக்கு 2 பாடல்களை வழங்க இருக்கிறார்கள். ஈஸ்டர் தினம் நேற்றைய தினம் முடிந்திருந்தாலும் இன்றைக்கு ஈஸ்டர் பாடலை அவர்கள் மறுபடியும் ஈஸ்டர் நினைவுக்கூறு வண்ணம் நம்ம இடத்தில் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். லெட்ஸ் இன்வைட் தி ஈஸ்டர் கண்டாட்டா choir group with a big round of applause.
உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா,
ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். டாடா மற்றும் சிஎல்எஃப் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது இந்த நேரத்திற்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு டெலிகேட்ஸ் மற்றும் போதகர்மார்கள் மற்றும் விசுவாசிமார்கள், இந்த சபையினுடைய கமிட்டி செக்ரட்டரி ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஈஸ்டர் கண்டாட்ட நிகழ்ச்சியின் பொழுது சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னா ஆமேன் சொல்லாமா? எதற்காக சந்தோஷமாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நேற்று உயிர்த்தெழுந்தாரா? இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் நாம் நம்பிக்கையை பெற்றிருப்பதற்காக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில் மரித்து அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். எங்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷம். ஏனென்றால் நேற்றைக்கே நம்முடைய கண்டாட்ட நிகழ்ச்சி முடிந்திருக்க வேண்டியது. ஆனாலும் ஒரு நாள் நீட்டித்து ஈஸ்டர் தினம் இல்லைன்னா கூட நம்முடைய இசிஐ சபை ஹோப் கத்தீட்ரலில் இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கடைசியான கண்டாட்டா நிகழ்ச்சியை சென்னையில் நாங்கள் இந்த இடத்தில் இன்றைக்கு நிகழ்த்த இருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ருசி பார்த்தவர்களாக இங்கிருந்து கடந்து செல்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்கு ஒரு துவக்க ஜெபத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை துவக்க வைப்பதற்காக ரெவரண்ட் எல் சசி, பாஸ்டர் ஆஃப் இசி ஹோப் கத்தீட்ரல் அவர்களை நான் முன்பாக அழைக்க விரும்புகிறேன். லெட்ஸ் இன்வைட் ரெவரண்ட் எல் சசி, பாஸ்டர் ஆஃப் இசிஐ ஹோப் கத்தீட்ரல் ஃபார் தி ஓப்பனிங் பிரேயர். போதகர் சசி அவர்கள், நீங்கள் இங்கே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மேடைக்கு வருமாறு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் ஓப்பனிங் பிரேயருக்காக. வில்லிவாக்கம் ஏரிய இயக்குனர் ரெவரண்ட் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இந்த ஜெபத்தை நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுமக்களை மீட்கும்படியாக மனுகுலத்தை ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இப்பொழுதும் எங்களுக்கென்று நீர் உயிர்த்தெழுந்த அந்த திருநாளை உம்முடைய பிள்ளைகள் மூலமாக திருக்காட்சிகளாக ஆண்டவரே இங்கே நடைபெற இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளே ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை நடித்து மக்களுடைய மனதிலே பதியத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுப்பீராக. வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடம் வர்ணங்களை தன் நினைவிலே வைத்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கென்று இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தன்னை அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபைகளித்தார். அதிக பிரயாசத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு நடத்தி கொடுக்கிற இந்த குழுக்களுக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இவர்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. வர வேண்டியவர்களை துரிதமாய் கொண்டு வார். ஆசீர்வதியும் முடியும் மற்றும் பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாதிருப்பதாக இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஈஸ்டர் கண்டாட்டா குழுவினர்களையும், அனைத்து டெலிகேட்ஸ், சிறப்பு தெய்வ செய்தியாளர்கள்
மற்றும் வந்திருக்கிற ஒவ்வொரு பார்வையாளர்களும் சபை விசுவாசிகளையும் வரவேற்பதற்காக அவர்களை ஃபெலிசிட்டேட் பண்ணவும் வெல்கமிங் அட்ரஸ் பை ரெவரண்ட் ஆண்ட்ரூஸ் ஜே ஜோயல், பாஸ்டர் ஆஃப் ECA ஹோப் கத்தீட்ரல் அவர்களை நான் முன்பாக அழைக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி நாம் போதகரை வரவேற்போம். லெட்ஸ் இன்வைட் பாஸ்டர் ரெவரண்ட் ஆண்ட்ரூஸ் ஜே ஜோயல் ஃபார் த வெல்கமிங் அட்ரஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த ஈஸ்டர் கண்டாட்டாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்டியன் லீடர் ஃபெலோஷிப் CLF proudly presents the Easter cantata. இன்றைக்கு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு தத்ரூபமான ஒரு நாடகத்தை ஒரு சினிமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு கூட நடத்துகின்ற அருமையான குழுவினர் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிறதான நம்பிக்கை பேராலயத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான திருச்சபை மக்கள், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறான தேவ அன்பர்கள் அனைவரையும் அன்புடன் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம மத்தியிலே சிறப்பு விருந்தினர்களாக ரெவரண்ட் லீ சாங் ஜுங் மற்றும் திருமதி லீ சாங் ஜுங் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். ஐ ரெக்வெஸ்ட் ரெவரண்ட் சசி அண்ட் மிஸ்ஸஸ் ஜாஸ்பல் சசி கம் ஃபார்வர்ட் and welcome our chief guest, putting a shawl by Sasi, Pastor Sasi அவர்களும் திருமதி ஜாஸ்பல் சசி அவர்களும் முன்பதாக வரும்படியாக நம்மத்திலே சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கிறதான ரெவரண்ட் லீ சான் ஜுன் மற்றும் திருமதி லீ சான் ஜுன் அவர்களை கௌரவப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். On behalf of ECA Hope Cathedral, we the pastors welcome you all. Shall we give a big applause once again, please? இந்த ஈஸ்டர் கண்டாட்டா நம்முடைய திருச்சபையில் நடைபெறுவதற்கு முழு முதல் காரணமாக இருக்கிறதான ஈசை நம்பிக்கை பேராலயத்தின் மூத்த போதகரும் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நம்முடைய தந்தை பேராயர் அவர்களுக்கு டாக்டர் M. எஸ்ரா சக்னம் ஐயா அவர்களுக்கு போதகர்கள், மூப்பர்கள் மற்றும் விசுவாச குடும்பங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கும் இதன் வழியாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு கூட இந்த ஈஸ்டர் கண்டாட்டாவை CLF ஈஸ்டர் கண்டாட்டாவை நடத்துகிறதான குழுவினர்களுக்கும் அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு அன்பர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த ஈஸ்டர் கண்டாட்டாவை நீங்கள் கண்டுகளியுங்கள். தேவனுடைய சிலுவை பாடலையும் அதே சமயத்தில் தேவனுடைய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். உண்மையாகவே ஃபாதர் பிஷப் எஸ்ரா சருக்குணம் ஐயா அவர்கள் சமீபத்தில் நாங்கள் சந்தித்த பொழுது மிகவும் திடீரென்று ஏற்பட்ட ஒரு திட்டம்தான் நமக்கு இந்த ஈஸ்டர் கண்டாட்டா நிகழ்ச்சி நம்முடைய வில்லிவாக்கம் ECA ஹோப் கத்தீட்ரல் சர்ச்சில் நடப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதைவிட மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், இந்த ஈஸ்டர் கண்டாட்டா நிகழ்ச்சி, இந்த கடைசியான ஈஸ்டர் கண்டாட்டா நிகழ்ச்சிக்காக நம் மத்தியில் தென்கொரியா தேசத்திலிருந்து சிறப்பு தேவ செய்தியாளர் தேவனுடைய வார்த்தையை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுதும் அதிக நேரம் நாம் எடுத்துக்கொள்ளாமல் ஈஸ்டர் கண்டாட்டா நிகழ்ச்சிக்கு முன்பாக போதகரிடத்தில் நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்கலாம். சிறப்பு ஈஸ்டர் செய்தியை நாம் கேட்க போகிறோம். I request Reverend Lee Sang-jun from South Korea, Executive Director of CLF, to come forward and present us the word of God. Big round of applause. கரங்களை தட்டி வரவேற்போம். வணக்கம். 아름다운 저녁입니다. மிகவும் ஒரு அற்புதமான மாலை இது. 여러분, 와나캄은 한국말로 안녕하세요. வணக்கம் கொரியன் மொழியில வந்து அன்யோங் ஹாசயோன். 제가 인도에 와서 와나캄하고 난드리를 배웠어요. இந்தியாவுக்கு வந்து இப்ப நான் வணக்கம் மற்றும் நன்றியை நான் கற்றுக்கொண்டேன். 여러분, 한국말 2개 가르쳐 드리겠습니다. அதனால கொரியன் வார்த்தைகள் 2 உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன்.
제가 안녕하세요 하면 따라서 안녕하세요 해보세요. நான் அன்யோங் ஹாசைன்னு சொன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி அன்யோங் ஹாசையோன்னு சொல்லுங்க. 안녕하세요. அன்யோங் ஹாசையோ. 아이고 너무 잘 따라합니다. ரொம்ப நல்லா நீங்க சொன்னீங்க. 안녕하세요. அன்யோங் ஹாசையோ. 안녕하세요. அன்யோங் ஹாசையோ. 난들이 நன்றி. 감사합니다. கம்சாஹம்னிதா. 감사합니다. கம்சாஹம்னிதா. 이렇게들 많이 와주셔서 문바단들입니다. பல பேர் இந்த இடத்திற்கு வந்ததற்காக ரொம்ப நன்றி. 오늘은 이스타 칸타타를 보기 전에 இந்த ஈஸ்டர் கண்டாட நிகழ்ச்சியை இன்றைக்கு பார்ப்பதற்கு முன்னாடி 예수님이 왜 고난을 당하시고 இயேசு கிறிஸ்து ஏன் அவர் சிலுவையில பாடுபட்டார் என்றும் 또 십자가에 못 박히셔서 돌아가셔야 됐는지 ஏன் சிலுவையில் அறையப்பட்டு அவர் நமக்காக மரிக்கணும் என்றும் 또 3일 동안 장사 지냈다가 또 부활하셔야 됐는지 3 நாட்களாக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு ஏன் உயிர் தெழணும் என்றும் 이런 부분을 먼저 좀 설명을 드리려고 합니다. இந்த காரியங்களை குறித்து நான் சில நேரம் மாத்திரம் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். 여러분들이 이 먼저 말씀을 듣고 이스타 칸타타를 보게 되면 முதலாவது இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா 훨씬 더 이해가 하기가 쉽고 இன்னும் சுலபமா உங்களுக்கு இந்த நாடகம் புரியும். 감격스러울 겁니다. அவ்வளவு உங்களுடைய மனதை கவரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். 예수님의 이름의 뜻은 பிரியமானவர்களே, இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் 이름이 2개가 있어요. அவருக்கு 2 பெயர்கள் உள்ளது. 아들을 낳으리니 이름을 예수라 하라. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். 이는 그가 자기 백성을 저희 죄에서 구원할 자이십니다. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். 예수님은 우리를 죄에서 구원하러 오셨어요. இயேசு நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். 그래서 로마서 3장 23절에 뭐라고 했냐면 ரோமர் 3:23வது வசனம் என்ன சொல்லுகிறது? 모든 사람이 죄를 지었으므로 எல்லாரும் பாவம் செய்து 하나님의 영광에 이르지 못하더니 தேவ மகிமையற்றவர்கள் ஆகி 모든 사람이 죄를 범하였다는 거예요. எல்லாரும் பாவத்தை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 그럼 여기 있는 분들 나는 죄 안 범했는데 이런 분도 있을 거예요. இப்ப இங்க இருக்கக்கூடிய சில பேர் நான் பாவத்தை செய்யவே இல்லையேன்னு சில பேர் ஒரு வேளை சொல்லலாம். 하나님은 모든 사람이 죄를 범했다고 했어요. ஆனால் கர்த்தரோ எல்லாரும் பாவத்தை செய்தார்கள் என்று சொல்லுகிறார். 저도 착하게 살고 선하게 살고 싶었어요. நானும் நல்லவனாக நன்மை செய்து வாழ விரும்பினேன். 죄를 안 짓고 싶은데 그게 안 되더라고요. பாவத்தை செய்யக்கூடாது என்று நான் நினைத்தேன், ஆனா என்னால் அப்படி முடியல. 이제 왜 안 되는지를 몰랐어요. ஏன் முடியல என்று எனக்கு தெரியல. 저는 15살 때부터 술을 배웠어요. நான் 15 வயது முதற்கொண்டே மதுபானத்திற்கு அடிமையான, 또 담배도 피우게 되고 புகைப்பிடிக்கவும் ஆரம்பித்தேன். 친구들하고 어울려 다니면서 싸움을 하게 되고 நண்பர்களோட சேர்ந்து நான் பல பேரோட சண்டையும் போட்டேன். 부모님 속을 안 썩이고 싶은데 என்னுடைய பெற்றோர்களை கூட ஏமாற்றக்கூடாது என்று நான் நினைத்தேன். 그게 잘 안 되는 거예요. ஆனா இதை என்னால சரியாக செய்ய முடியல. 여러분 어디를 가도 பிரியமானவர்களே, எங்கு நம்ம போனாலுமே 죄를 짓지 말라고 얘기하는데 பாவத்தை செய்யாதீர்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். 죄를 짓지 않는 방법을 가르쳐 주진 않아요. பாவத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய செயல்முறையோ ஆனால் கற்றுக் கொடுப்பது இல்லை. 교회를 가도 착하게 살아라. சபைக்கு சென்றாலும் நல்லவர்களாக வாழுங்கள், 죄를 짓지 마라. பாவத்தை செய்யாதீர்கள். 학교를 가도 그렇고요. பள்ளிக்கூடத்திற்கு சென்றாலும் இப்படிதான், 집에를 가도 그렇고 வீட்டிலும் அதே போலதான், 어디를 가도 그리 얘기해요. எங்கு சென்றாலுமே இப்படிதான் சொல்லுகிறார்கள். 그런데 죄를 짓지 않는 방법을 얘기해 주진 않아요. ஆனால் பாவத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய செயல்முறையை நமக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பது இல்லை. 여러분 유대인의 교육법은 பிரியமானவர்களே, யூதர்களுடைய கல்வி முறையில் 고기를 잡아다 주는 것이 아니고 மீனை பிடித்து கொடுக்க மாட்டார்கள், 잡는 방법을 가르쳐 주는 거예요. பிடிக்கக்கூடிய செயல்முறையே அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். 여러분 성경을 자세히 알게 இந்த 되면 வேதாகமத்தை நீங்க கவனமா நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா 죄를 짓지 말라는 이야기가 아니고 பாவத்தை செய்யாதீர்கள் என்று வேதாகம் சொல்லுவது இல்லை, 죄를 이기는 방법을 얘기하고 있어요. பாவத்தை ஜெயிக்கக்கூடிய செயல்முறையே இந்த வேதாகமம் சொல்லுகிறது. 저는 모든 사람이 죄를 범했다고 하는데 பிரியமானவர்களே, எல்லாரும் பாவத்தை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 왜 모든 사람이 죄를 범했다고 하셨을까? ஏன் எல்லாரும் பாவத்தை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது? 로마서 5장 12절에 보면 ரோமர் 5:12வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், 이러므로 한 사람으로 말미암아 죄가 세상에 들어오고 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, 죄로 말미암아 사망이 왔나니 பாவத்து நிமித்தமாக மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது.
이와 같이 모든 사람이 죄를 지었으므로 இப்படியாக அனைவரும் பாவத்தை செய்தார்கள். 이게 모든 사람이 죄를 지었다고 하는 எல்லாரும் பாவத்தை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 사망이 모든 사람이 이르렀느니라. மரணமும் சகல ஜனங்களுக்கும் வந்தது. 저는 이 로마서 5장 12절 말씀이 성경의 의문을 다 풀어줬어요. எனக்கு இந்த ரோமர் 5:12வது வசனத்தின் மூலமாக முழு வேதாகமும் புரிய ஆரம்பித்தது. 나는 죄를 져서 죄인인 줄 알았는데 நான் பாவத்தை செய்வதனால் பாவி என்று நினைத்தேன். 성경은 그렇게 얘기를 하지 않는 ஆனால் இந்த 거예요. வேதாகமோ அப்படி சொல்லுவது இல்லை. 여기서 한 사람이 나옵니다. இந்த இடத்தில் ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் 이 한 சொல்லுகிறார். 사람은 아담이라는 사람입니다. இந்த ஒரு மனிதன் ஆதாம் என்ற மனிதன். 아담이라는 사람의 뜻은 사람의 조상이라는 뜻인데요. ஆதாம் என்ற மனிதனுடைய அர்த்தம் மனிதர்களுடைய மூதாதையர் என்ற அர்த்தம். 하나님이 아담을 맨 먼저 만들었어요. தேவன் முதலாக உருவாக்கின மனுஷன் ஆதாம். 선악을 알게 하는 나무 열매를 먹지 마라 했는데 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் 하나님의 சொன்னார். 말씀을 불순종하고 그걸 따먹었어요. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்தார்கள். 그게 죄가 된 거예요. அதுதான் ஒரு பாவம் ஆனது. 아담이라는 사람의 조상의 죄를 지었으므로 ஆதாம் என்ற இந்த முதல் மனிதன் பாவத்தை செய்தது நிமித்தமாக 죄가 세상에 들어왔다는 இந்த 겁니다. பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. 이게 죄를 지어서 죄인이 아니고 நாம் பாவத்தை செய்வதனால் பாவிகள் அல்ல, 죄인으로 태어나서 죄를 질 수밖에 없다는 거죠. ஒரு பாவியாக பிறந்ததினாலே நாம் பாவத்தை மாத்திரம் செய்து வாழ்கிறோம். 아, 근본 출생이 잘못됐구나. என்னுடைய உண்மையான தோற்றத்தில் ஒரு தவறு நடந்திருக்கிறது. 내가 죄를 지어서 죄인이 아니고 நான் பாவத்தை செய்வதனால் பாவி அல்ல, 죄인으로 태어나서 죄를 지을 수밖에 없는 사람이었고 ஒரு பாவியாக பிறந்ததினால் மாத்திரமே பாவத்தை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் நான். 죄를 안 지으려고 했던 자체가 잘못된 걸 알았어요. பாவத்தை செய்யாமல் இருக்க முயற்சித்த இந்த தோற்றமே தவறானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். 그럼 예수님의 출생도 저는 이해를 할 수가 없었어요. பிரியமானவர்களே, இயேசுடைய பிறப்பை குறித்தும் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. 어떻게 여자가 남자 씨를 받지 않고 잉태를 해? எப்படி ஒரு பெண்ணானவள் ஆணுடைய வித்தை பெறாமல் இந்த உலகத்தில் 이건 பிள்ளையை 말도 안 பெற்றெடுக்க 되는 முடியும்? 이야기야. இது அர்த்தமே இல்லாத வார்த்தை. 이건 예수 믿는 사람 만들어낸 이야기야. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் உருவாக்கின ஒரு கற்பனை கதை. 내가 그렇게 생각을 했는데 இப்படியாக நான் நினைத்தேன். 예수님은 아담의 씨를 받지 않았어요. ஆனால் இயேசுவோ ஆதாமுடைய வித்தை பெறவில்லை. 예수님도 아담의 씨를 받으면 죄인으로 태어나는데 ஆதாமுடைய வித்தை பெற்ற அந்த சந்ததியில் பிறந்தால் இயேசுவும் ஒரு பாவியாக பிறப்பார். 예수님 하나님의 능력으로 잉태를 했어요. ஆனால் இயேசுவோ தேவனுடைய வல்லமையின் மூலமாக இந்த உலகத்தில் பிறந்தார். 그래서 성령으로 잉태된 것이 나타났으니 பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் கர்ப்பம் தரித்து இந்த உலகத்தில் தோன்றினார். 하나님의 능력으로 잉태가 된 거예요. தேவனுடைய வல்லமையின் மூலமாக இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். 여러분 죄 없이 태어나신 분 예수님 한 분뿐입니다. பிரியமானவர்களே, பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்தது இயேசு ஒருவர் மாத்திரமே. 죄 문제를 해결할 수 있는 분 예수님뿐이에요. பாவ பிரச்சனையை தீர்க்க முடிந்ததும் இயேசு ஒருவரே. 그 예수님이 죄를 어떻게 해결하는지 அந்த இயேசு நம்முடைய பாவத்தை எப்படி அவர் சரி செய்தார் என்றும் 네, 그걸 여러분에게 보여드리겠습니다. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 네, 마태복음 3장에 보면 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 여기 이제 이 세례 요한이라는 사람이 나옵니다. இந்த இடத்தில் யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு மனிதன் வருகிறார். 세례 요한은 인류의 대표자입니다. யோவான் ஸ்நானகன் உலக ஜனங்களுடைய பிரதிநிதி. 여자가 낳은 자녀 세례 요한보다 큰 자가 없다. ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனாகிலும் இல்லை. 또 죄를 제사 드리는 데는 하나님이 세우신 마지막 대제사장입니다. பாவத்திற்கான நிவாரண பலியை செலுத்தக்கூடிய கடைசி பிரதான ஆசாரியர் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது யோவான் ஸ்நானகன். 세례 요한이 요단강에서 세례를 베풀고 있는데 யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில் ஜனங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து இருக்கும் பொழுது 하나님의 아들인 예수님이 나오신 거예요. தேவனுடைய குமாரனாகிய இயேசு அங்கு வருகிறார். 세례 요한에게 내게 세례를 베풀라 하셨어요. யோவானிற்கு எனக்கு ஞானஸ்நானத்தை கொடு என்று இயேசு சொன்னார். 세례 요한이 깜짝 놀랍니다. அது யோவான் ஸ்நானகருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். 하나님의 아들인 당신 내게 세례를 베풀어야 할 텐데 தேவனுடைய குமாரனாகிய நீர்தான் எனக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கணும். 왜 내게 세례를 베풀라 하십니까? ஆனால் நான் ஏன் உமக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்க நீர் சொல்லுகிறீர்? 이제 허락하라. ஆனால் இப்பொழுது இடம் கொடு. 모든 의를 위해서는 그래 해야 되는 거야. எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்காக நாம் இப்படி செய்தே ஆகணும். 모든 죄 문제를 해결하기 위해서는 그래 해야 되는 거예요. எல்லா பாவ பிரச்சனையும் தீர்ப்பதற்காக நாம் இப்படி செய்தே ஆகணும். 내가 그림을 보겠습니다. நாம் இந்த படத்தை பார்க்கலாம். 세례 요한이 예수님에게 안수하는 얘기입니다. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துடைய தலையில் கையை வைக்கிறார். 이 안수라는 것은 넘어간다는 의미를 갖고 있죠. தலையில் கை வைப்பது என்றால் தாண்டி செல்லுகிறது என்ற அர்த்தம். 네, 제가 목사입니다.
목사입니다. நான் ஒரு போதகர். 우리 성도들이 병이 걸려도 저한테 기도 안수기도해달라고 나오고요. சபை விசுவாசிகளுக்கு வியாதி இருக்கும் பொழுது என்னிடத்தில் வந்து தலையில் கை வைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். 어떤 어려움이나 문제가 있으면 들고 나옵니다. சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது கூட அதை எடுத்து என்னிடம் வருவார்கள். 그때 제가 안수를 하고 기도를 합니다. அந்த நேரம் நான் அவர்களுடைய தலையில் கையை வைத்து நான் ஜெபிப்பேன். 내게 있는 하나님의 능력이 그 넘어가서 எனக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக தாண்டி சென்று 내 병도 고치게 되고 문제도 해결하게 되는 거죠. அவர்களுடைய வியாதியும் சுகமாக்குறது, பிரச்சனைகளையுமே அது சுகமாக்குகிறது. 이제 안수라는 건 넘어간다는 의미를 갖고 있습니다. தலையில் கை வைப்பது என்றால் தாண்டி செல்லுகிறது என்ற அர்த்தத்தை இது கொண்டது. 지금 여러분이 잘 보셔야 돼요. நீங்கள் இதை கவனமாக பார்க்க வேண்டும். 세례요한이 지금 예수님이 안수를 할 때 யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் தலையில் கை வைக்கும் பொழுது 인류의 모든 죄가 넘어가는 과정입니다. உலகத்தினுடைய அனைத்து பாவம் இயேசுவின் மீது பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயல்முறை. 여러분의 죄도 넘어가는 걸 지금 보는 겁니다. உங்களுடைய பாவம் தாண்டி செல்லுகிறதை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். 내 죄도 넘어가고요. என்னுடைய பாவம் இயேசுவின் மீது தாண்டி செல்லுகிறது. 죄가 다 지금 예수님에 넘어갔습니다. எல்லா பாவமும் இப்பொழுது இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. 이튿날 예수님이 요단강에 다시 나오셨어요. மறுநாளிலே இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கு மீண்டும் வந்தார். 많은 사람들이 요단강에 있는데 பல ஜனங்கள் யோர்தான் நதியில் இருந்தார்கள். 세례요한이 큰 소리로 외쳤습니다. ஆனால் யோவான் ஸ்நானகன் சத்தம் போட்டு சொன்னார், 보라 세상 죄를 지고 가는 하나님의 어린 양이로다. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்லுகிற தேவ ஆட்டுக்குட்டி. 여러분 세상 죄를 짊어지고 갈 때 여러분의 죄를 짊어지고 가는 거 보라는 겁니다. பிரியமானவர்களே, உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து செல்லும் பொழுது உங்களுடைய பாவத்தையும் சுமந்து செல்லுகிறார், அதை பாருங்கள் என்று சொல்லுகிறார். 여러분 구약 시대는 염소나 양을 잡아서 제사를 드렸는데요. பழைய ஏற்பாடு காலத்தில் வெள்ளாட்டு கடா, இளங்காலை இவைகளை பிடித்து பாவ நிவாரண பலியை 그 죄 செலுத்தினார்கள். 문제를 영원히 해결할 수가 없었어요. ஆனால் இந்த பலி நம்முடைய பாவத்தை நிரந்தரமாக கழுவ முடியவில்லை. 그래서 예수님 어린 양 된 예수님이라고 하냅니다. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டி என்று நாம் சொல்லுகிறோம். 세상 죄를 지고 난 하나님의 어린 양을 봐라. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியை பாருங்கள். 여러분 세상 죄를 짊어지고 어디를 간대요? உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு அவர் எங்கோ செல்லுகிறார். 여러분 따라가 봐야겠죠? அவர் எங்கு செல்லுகிறார் என்பதை நாமும் பார்க்க வேண்டும் இல்லையா? 자, 세상 죄를 지고 어디로 가는지 봅시다. உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு அவர் எங்கு செல்லுகிறார் என்று நாம் பார்க்கலாம். 자, 이따 예수님이 이제 고난을 받으시고 채찍에 맞으시고 십자가에 못 박이시는 걸 볼 거예요. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுகிறது, காயப்படுகிறது, அவரை அடிக்க போற காட்சி எல்லாத்தையுமே இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க. 예수님 십자가에 못 박히신 것은 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவது 예수님 죄 때문에 돌아가신 게 아니고 இயேசுடைய பாவத்து நிமித்தமாக அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. 인류의 죄 때문에 못 박히신 거예요. உலகத்தினுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 여기 있는 모든 사람의 죄를 해결해 주시기 위해서 இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய பாவ பிரச்சனையும் தீர்ப்பதற்காக 우리가 받아야 할 저주와 고통과 심판을 다 대신 받으신 거예요. நாம் பெற வேண்டிய சாபம், வலி, தண்டனை எல்லாவற்றையுமே நமக்கு பதிலாக அவர் பெற்றுக்கொண்டார். 네, 우리가 십자가에 못 박게 해주는데 நாம் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். 예수님이 대신 십자가에 못 박히신 ஆனால் 거예요. இயேசு நமக்கு பதிலாக சிலுவையில் அறையப்பட்டார். 그래서 우리를 죄에서 구원하셨어요. ஆகவே இப்படியாக நம்மை பாவத்திலிருந்து அவர் ரட்சித்தார். 그래서 아들을 낳으린 이름을 예수라 하라. ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 이는 그가 자기 백성을 죄에서 구원할 자라는 거예요. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றான். 예수님 우리를 죄에서 구원하러 오셨어요. இயேசு நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். 2000년에 왔다 가셨습니다. 2000 வருடத்துக்கு முன்பதாக அவர் வந்து சென்றார். 여러분 아셨습니까? புரிகிறதா? 그래서 로마서 3장 24절을 보세요. ரோமர் 3:24வது வசனத்தில் 여러분 로마서 3장 23절에는 모든 사람이 죄를 범했다고 했어요. ரோமர் 3:23வது வசனத்தில் எல்லாரும் பாவத்தை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 거기에는 예수님이 안 계셨어요. ஆனால் அந்த வசனத்தில் இயேசு இல்லை. 근데 로마서 3장 24절에는 예수님이 계셔요. ஆனால் ரோமர் 3:24வது வசனத்தில் இயேசு இங்கு இருக்கிறார். 그리스도 예수 안에 있는 구속으로 말미암아. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, 여러분 구속이란 뜻은 죄를 속함으로 말미암아. பிரியமானவர்களே, மீட்பு என்றால் பாவத்தை நிவர்த்தி செய்வதின் மூலமாக 하나님의 은혜로 값없이 의롭다 하심을 얻은 자 되었느니라. இலவசமான அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். 여러분 십자가 예수님이 죄를 속함으로 말미암아. பிரியமானவர்களே, சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதின் மூலமாக 모든 사람이 의롭다는 거예요. எல்லா ஜனங்களையுமே அவர் நீதிமான் என்று சொல்லுகிறார். 의롭다는 뜻은 죄가 없다는 이야기입니다. நீதிமான் என்றால் பாவம் இல்லை என்ற அர்த்தம்.
우리가 의롭게 살아서 의로워지는 게 아니고 நாம் நீதிமானாக வாழ்வதனால் நீதிமான்கள் இல்லை. 예수의 십자가 피가 우리를 의롭게 했어요. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம் நம்மை நீதிமானாக்கியது. 여러분 죄를 짓는 자기를 보면 죄 없다 소리를 절대로 못해요. பிரியமானவர்களே, பாவம் செய்யக்கூடிய நம்மையே நாம் பார்த்தால் பாவம் இல்லை என்ற வார்த்தையை சொல்லவே முடியாது. 저도 죄를 많이 졌어요. நானும் பாவத்தை அதிகமாக செய்தேன். 근데 예수님이 이런 나를 의롭다는 거예요. ஆனால் இயேசு இப்பேற்பட்ட என்னை நீதிமான் என்று அழைக்கிறார். 여러분 죄를 씻은 예수님을 믿는 게 예수를 믿는 겁니다. பிரியமானவர்களே, பாவத்தை கழுவின இயேசுவை நம்புவதுதான் இயேசுவை விசுவாசிப்பது. 여러분 믿는다는 것은 무슨 뜻이냐면 விசுவாசிப்பது என்றால் என்ன அர்த்தம்? 믿고 받아들인다는 뜻이에요. ஏற்றுக்கொள்வது என்ற அர்த்தம். 여러분 예수를 믿는다는 것은 பிரியமானவர்களே, இயேசுவை விசுவாசிப்பது என்றால் 예수님 해놓은 일을 받아들이는 겁니다. இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற 예수님이 அர்த்தம். 의롭다고 했다면 아 의로운 거구나 하고 받아들이는 거예요. இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தவான் என்று சொன்னால் நான் பரிசுத்தவான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். 여러분 아셨습니까? இதை புரிகிறதா? 네. 다음을 보겠습니다. நாம் இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். 이제 예수님 이름 중에 아들을 낳은 이름을 예수로 하라. இயேசு கிறிஸ்துவுக்கு இரண்டு பேர் இருக்குது. அதுல ஒன்று இயேசு என்று அழைத்தார்கள். 이는 저희 백성을 죄에서 구원할 자라고 했어요. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். 또 하나가 있습니다. இன்னொரு பெயரும் இயேசுவுக்கு உள்ளது. 보라 처녀가 잉태하여 아들을 낳을 것이요 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். 그 이름을 임마누엘이라 하라. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. 여러분 임마누엘이라는 뜻은 여호와께서 함께 하고 싶어 하시는 거예요. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்று அர்த்தமாம். 여호와께서 우리와 함께 하고 싶은데 கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். 여호와 하나님은 거룩하신 분이에요. பிரியமானவர்களே, கர்த்தர் ஆனால் பரிசுத்தமானவர். 우리 마음이 거룩해져야 하나가 될 수 있어요. நம்முடைய இருதயமும் நாம் பரிசுத்தமானால் மாத்திரமே கர்த்தரோடு நாம் ஒன்றாக முடியும். 여러분 거룩하게 살아서 거룩해질 수 있는 사람은 없어요. பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தவான் ஆக முடிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. 근데 레위기 성경에서는 ஆனால் லேவியராகம புஸ்தகத்தில் 11장 45절에 보면 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். 내가 거룩하니 너희도 거룩할지어다. நான் பரிசுத்தராகவே நீங்களும் பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக. 하나님이 거룩하신 분이기 때문에 கர்த்தர் பரிசுத்தமானவர் ஆகையால் 우리가 거룩해질 때 하나님과 하나가 될 수 있어요. நாம் பரிசுத்தமான பிறகுதான் கர்த்தரோடு நாம் ஒன்றாக முடியும். 내가 거룩할지어다. நான் உங்களை பரிசுத்தர்களாக்குவேன் என்ற கர்த்தர் சொல்கிறார். 거룩해지는 길이 있다는 겁니다. பரிசுத்தமாகக்கூடிய ஒரு வழி ஒன்று உள்ளது. 또 데살로니가 4장 3절에는 1 தெசலோனிக்கர் 4:3வது வசனத்திலும் 내 아버지의 뜻은 이것이니 என்னுடைய பிதாவின் சித்தமாய் இதுவே இருக்கிறது, 너희의 거룩함이라. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே. 하나님의 뜻은 우리가 거룩하게 해지기를 바라는 거예요. தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்பதே. 여러분 하나님의 뜻은 우리 뜻대로 행하라는 게 아닙니다. கர்த்தருடைய சித்தத்தை நம்மை பார்த்து ஆண்டவர் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. 예수님이 뭐라고 말씀하셨냐면 இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? 내가 하나님의 뜻을 행하러 왔나니 그래. இதோ பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று இயேசு சொன்னார். 여러분 하나님 뜻 예수님만이 행할 수 있어요. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை இயேசு மாத்திரமே நிறைவேற்ற முடியும். 자 히브리서 10장 10절을 보겠습니다. எபிரேயர் 10:10வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 이 뜻을 쫓아. அந்த சித்தத்தின்படி, 이 뜻은 하나님의 뜻입니다. அந்த சித்தம் என்பது தேவனுடைய சித்தத்தை குறிக்கிறது. 예수 그리스도의 몸을 단번에 들으심으로 말미암아 இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, 예수님이 십자가에 단번에 죽으심으로 말미암아 இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரே தரம் மரிப்பதினாலே 우리가 거룩함을 얻었노라. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 예수의 피가 우리를 거룩하게 했다는 겁니다. இயேசுடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கியது. 여러분 예수님의 거룩함 내가 받아들이는 게 믿음이에요. இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தத்தை நான் ஏற்றுக்கொண்டால் இதை நான் விசுவாசிக்கிறேன் என்ற அர்த்தம். 여러분 단번에 죽으셨다는 것은 பிரியமானவர்களே, ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்றால் 한 번 두 번이 아니고 끝을 냈다는 겁니다. ஒரு முறை இரண்டு முறை என்று இல்லை, ஒரே தரம் முடித்து விட்டார் என்று அர்த்தம். 여러분 아셨습니까? இதை புரிகிறதா? 단번에 죽으심으로 말미암아 ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே 우리가 거룩함을 얻었다는 거예요. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 여기 있는 모두는 거룩하다는 겁니다. இங்க இருக்கக்கூடிய அனைவரையுமே இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார். 자, 우리가에다 자기 이름을 넣어서 한번 읽어보겠습니다. நாம் என்ற அந்த பெயரை அதை எடுத்து உங்களுடைய பெயரை போட்டு நீங்க ஒரு தடவை 제 வாசிங்க. 이름은 이상준입니다. என்னுடைய பெயர் ஈசாங்ஜுன். 이상준이가 거룩함을 얻었노라. ஈசாங்ஜுன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான்.
여기 있는 사람 모두 자기 이름을 넣어서 큰 소리로 한번 இங்க 읽어보겠습니다. இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே உங்க பெயரை அந்த நாம விலக்கி போட்டு சத்தமா நீங்க வாசிங்க. 시작. 이상준이가 거룩함을 얻었노라. 예, 그걸 믿으세요. அதை விசுவாசியுங்கள். 성경은 자기 이름을 넣어서 읽어야 돼요. இந்த வேதாகமத்துல நம்முடைய பெயரை போட்டு நம்ம அங்க வாசிக்கணும். 예수의 피가 우리를 거룩하게 하셨어요. இயேசுடைய இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கியது. 네, 히브리서 10장 17절에 보면 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17 18ஆம் வசனத்தை 저희 பார்ப்பீர்களானால் 죄와 저희의 불법을 내가 다시 기억지 아니하리라. அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். 여러분 우리는 죄를 진 게 기억이 나요. பிரியமானவர்களே, நாம் பாவத்தை செய்த ஞாபகம் நமக்கு உள்ளது. 저도 죄를 진 게 기억이 다 나요. எனக்கும் பாவம் செய்த ஞாபகம் எல்லாமே இன்றும் உள்ளது. 어렸을 때 거짓말한 것도 있고 சிறு வயதில் நான் சொன்ன பொய்கள் எனக்கு ஞாபகம் உள்ளது. 도둑질한 것도 있고 நான் திருடிய பாவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 친구들하고 싸운 것도 있고 நண்பர்களோடு சண்டை போட்டதும் ஞாபகம் உள்ளது. 다 기억이 나요. எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 근데 하나님은 기억지 않는데요. ஆனால் கர்த்தரோ என்னுடைய பாவத்தை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். 그래서 저희 죄라는 것은 இந்த இடத்தில் அவர்களுடைய பாவங்கள் என்றால் 아담으로 온 죄를 얘기하는 겁니다. ஆதாம் மூலமாக வரக்கூடிய பாவத்தை இது குறிக்கிறது. 어떤 사람은 원죄라고 표현을 하는데 சில பேர் உண்மையான பாவம் அடிப்படையான பாவம் என்று சொல்வார்கள். 여러분 성경에는 원죄라는 단어는 없고요. ஆனால் பிரியமான வேதாகமத்தில் தோற்றத்தில் உருவான பாவம் உண்மையான பாவம் என்ற வார்த்தை கிடையாது. 죄와 불법이라고 그래요. அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் என்று மாத்திரமே உள்ளது. 죄는 아담으로부터 흘러온 죄고 இந்த பாவம் ஆதாமின் மூலமாக வந்த பாவம். 불법은 우리가 살면서 행동으로 지은 거예요. அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். 죄와 불법을 하나님은 기억지 않는답니다. அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். 왜냐 하나님은 우리를 볼 때 죄를 짓는 우리를 보지 않아요. கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது பாவத்தை செய்கிற நம்மை அவர் பார்ப்பது இல்லை. 죄를 씻은 십자가를 봐요. பாவம் கழுவின சிலுவையையே தேவன் பார்க்கிறார். 자, 오늘 십자가의 죽음을 여러분은 볼 겁니다. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி மரித்தார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 예수님 십자가 못 박혀서 피 흘리셔서 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய இரத்தத்தை சிந்தி 내 죽으신 것은 அவர் மரித்தது 예수의 피가 우리를 의롭게 했고 இயேசுடைய இரத்தம் நம்மை நீதிமானாக்கியது. 예수의 피가 우리를 거룩하게 했어요. இயேசுடைய இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கியது. 그래서 예수님이 죽으신 겁니다. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். 여러분 아셨습니까? இதை புரிகிறதா? 예. 다 의로워졌습니까? நாம் அனைவர்களும் இப்பொழுது பரிசுத்தவான்களா? 다 하나님처럼 거룩해졌어요. கர்த்தரை போல இப்ப ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாரா? 그래서 다 예수님은 천국 가게 우리를 해놨어요. நம்ம அனைவரையுமே இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்லும்படியாக உருவாக்கினார். 여러분 죄가 있어서 지옥 가는 사람 하나도 없는데 பிரியமானவர்களே, பாவம் இருப்பதனால் நரகத்திற்கு செல்லுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. 자기 입으로 죄짓대서 지옥 가요. தன்னுடைய வாயின் மூலமாக நான் பாவி என்று சொல்லுகிறவர்களே நரகத்திற்கு செல்லுகிறார்கள். 그건 하나님도 어떻게 막을 수가 없어요. அந்த நேரத்தில் கர்த்தராலும் தடுக்க முடியாது. 여러분 십자가는 죄를 용서해 놓은 곳입니다. சிலுவை என்ற இடம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். 죄를 용서해줘서 난들이 하야죠. பாவத்தை மன்னித்ததற்காக நன்றி என்றே நாம் சொல்லணும். 십자가 밑에 가서 죄를 용서해 주세요. 말이 안 되는 얘기예요. சிலுவைக்கு முன்னாடி சென்று ஆண்டவருடைய பாவத்தை மன்னிங்கள், இது அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தை. 그럼 예수님 또 십자가에 또 못 박혀야 돼요. அப்படி நாம் சொன்னால் இயேசுவை மீண்டுமாக நாம் சிலுவையில் அறையணும். 십자가는 죄를 용서한 곳입니다. இந்த சிலுவை பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு இடம். 그래서 내가 곧 길이요 진리요 생명이라고 했어요. ஆகவே இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 여러분 천국 가는 거는 예수님 십자가를 통해서 닦아 놨습니다. பிரியமானவர்களே, பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வழியை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக அவர் ஏற்கனவே கட்டி அமைத்தார். 그래서 십자가에 도 그랬어요. ஆகவே சிலுவையை நாம் ஒரு கதவு வாசல் என்று சொல்லுகிறோம். 천국은 착하게 살고 선하게 살아 천국 가는 게 아닙니다. பரலோகத்திற்கு நன்மை செய்து வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்கிறவர்கள் பரலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள். 믿음으로 가는 거예요. விசுவாசத்தின் மூலமாக தான் அங்கு செல்ல முடியும். 여러분 돈이 있다고 천국 가는 게 아닙니다. பிரியமானவர்களே, பணம் இருப்பதனால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. 헌금을 많이 했다고 천국 가는 게 아니고 காணிக்கை அதிகமாக செலுத்தினால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. 힘이 있다고 가는 것도 아닙니다. வலிமை இருப்பதனாலும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. 천국은 믿음으로 가는 거예요. பரலோகத்திற்கு விசுவாசத்தின் மூலமாகவே நாம் செல்ல முடியும். 예수님 죄를 씻어 놓은 것을 믿는 믿음으로. இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை கழுவின விசுவாசத்தின் மூலமாக. 그래서 요한복음에는 내 아들을 보고 믿는 자마다 ஆகவே யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்கிறது, என்னுடைய குமாரனை பார்த்து விசுவாசிக்கிறவன் எவனோ 멸망치 않고 영생을 얻는 이것이라고 했어요. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 여러분 예수를 믿는 건 쉬운 거예요. பிரியமானவர்களே, இயேசுவை விசுவாசிப்பது மிகவும் சுலபம்.
성경을 통해서 예수님이 이 땅에 오셔서 무슨 일을 했는지 그걸 보고 믿으라는 겁니다. வேதாகமத்தின் மூலமாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்து என்ன செய்தார் அதை பார்த்து விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 여러분 예수님이 이 땅에 오셔서 모든 병도 고치셨어요. பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திற்கு வந்து சகல வியாதியையுமே அவர் சுஸ்தமாக்கினார். 그리고 마지막 우리의 모든 죄를 씻고 돌아가신 거예요. அதே போல நம்முடைய அனைத்து பாவத்தையும் அவர் கழுவி அவர் மறுபடியும் சென்றார். 그래서 십자가의 도라고 하고요. ஆகவே சிலுவையை நாம் ஒரு வாசல் என்று சொல்லுகிறோம். 또 십자가의 사랑이라고도 합니다. அதோடு கூட இந்த சிலுவையை நாம் அன்பு என்றும் நாம் சொல்லுகிறோம். 여러분 십자가의 사랑은 ஏன் சிலுவையை அன்பு என்று சொல்லுகிறோம்? 고귀한 사랑인 거예요. இது விலையேற பெற்ற ஒரு அன்பு. 하나밖에 없는 독생자를 희생하셨어요. ஒரே பேரான குமாரனையே நமக்காக பலியாக அவர் கொடுத்தார். 이것이 귀한 사랑은 없습니다. இப்பேர் பெற்ற விலையேற பெற்ற அன்பு வேற எதுவுமே இல்லை. 그래서 하나님이 세상을 이처럼 사랑하사 ஆகவே தேவன் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து 독생자를 주셨으니 நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து 이는 저를 믿는 자마다 멸망치 않고 இவரை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் 영생을 얻는 이것이라고 했어요. நித்திய ஜீவனை அடையும் படிக்கு. 아셨습니까? புரிகிறதா? 뭘 하는 자가 아니고 ஏதாவது செய்கிறவன் எவனோ இல்ல, 독생자를 믿는 자마다 ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. 하나님은 십자가를 통해서 사랑을 표현했어요. கர்த்தர் சிலுவையின் மூலமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். 내가 이렇게 너희를 사랑했다. நான் இப்படியாக உங்களை நேசித்தேன், 하나밖에 없는 아들 희생했다. ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக நான் தியாகம் செய்தேன். 하나님 이걸 알아달라는 겁니다. கர்த்தர் இதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக கேட்கிறார். 그걸 하나님은 제일로 기뻐해요. இதில் தான் கர்த்தர் மிகவும் பிரியமாயிருக்கிறார். 마지막으로 கடைசியாக 예수님 왜 부활하셔야 했는지 இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார் என்பதையும், 예, 죄의 삭은 사망입니다. பாவத்தின் சம்பளம் மரணம், 그냥 용서해달라서 되는 게 아니고요. மன்னியுங்கள் ஆண்டவரே என்று கேட்பதனால் பாவத்தை நீக்க முடியாது. 죄의 삭은 사망, பாவத்தின் சம்பளம் மரணம், 죽음을 요구하는 거예요. மரணத்தை பாவம் கேட்கிறது. 그래서 우리가 죽으면 안 되니까 நாம் நம்முடைய பாவத்திற்காக மரிக்க முடியாது. 예수님 우리 대신 십자가에 못 박혀 돌아가신 거예요. இயேசு நமக்கு பதிலாக சிலுவையில் அவர் அறையப்பட்டு மரித்தார். 그래서 로마서 4장 25절에는 ரோமர் 4:25வது வசனத்தில் 예수는 우리 범죄함을 위하여 되어짐이 되고 இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். 여러분 예수님이 죽으신 것은 பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்காக மரித்தது 우리 범죄함을 위하여 되어준 거예요. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். 예수님이 죄 때문에 죽으신 게 아니고 இயேசு அவருடைய பாவ நிமித்தமாக அவர் மரிக்கவில்லை. 우리 범죄함을 위하여 십자가에 못 박히시고 நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் கொடுக்கப்பட்டார். 또한 우리를 의롭다 하심을 위하여 살아나셨느니라. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் மீண்டும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 여러분 죽기만은 죄는 씻었지만 அவர் மரித்ததனால் நம்முடைய பாவத்தை கழுவினார், அது சரிதான். 우리가 죄 없는 줄 알 수가 없어요. ஆனால் நம்மிடம் பாவம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. 죄 삭을 지불하시고 பாவத்தின் சம்பளத்தை அவர் கொடுத்து 사흘 동안 장사를 지내시고 3 நாட்களாக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3일 만에 부활하셨어요. 3 நாட்களில் அவர் உயிர்த்தெழுந்தார். 여러분 죽음의 권세를 깨뜨리신 분은 예수 그리스도 한 번뿐이 없어요. மரணத்தின் அதிகாரத்தை உடைத்தெறிந்தது இயேசு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. 죄의 삭을 완벽하게 지불하셨어요. பாவத்தின் சம்பளத்தை பரிபூர்ணமாக கொடுத்து முடித்தார். 부활하셔서 அவர் உயிர்த்தெழுந்து 너희를 의로워 உங்களை நீதிமான், 내가 의롭게 해놨어. நான் உங்களை நீதிமான் ஆக்கினேன், 이걸 믿으라는 겁니다. இதை விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 여러분 예수님은 부활의 예수님이에요. பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு. 수많은 사람 십자가에 못 박힌 예수를 믿지. ஒரே பேரான குமாரனாக இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டதை தான் நாம் விசுவாசிக்கணும். 죄의 삭을 지불하시고 பாவத்தின் சம்பளத்தை கொடுத்து முடித்து 우리를 의롭다 하심을 위하여 살아나신 நாம் நீதிமான்களாக்குவதற்காக மீண்டும் எழுப்பப்பட்ட இயேசு, 부활의 예수를 믿는 거예요. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். 여러분 아셨습니까? இது புரிகிறதா? 자, 예수님은 임마누엘이라고 했죠. இயேசுக்கு இம்மானுவேல் என்றும் நாம் சொன்னோம் இல்லையா? 예, 거룩해질 때 예수님이 우리 안에 들어오십니다. பரிசுத்தமாக இருக்கும் பொழுது இந்த இம்மானுவேலாகிய இயேசு நமக்குள்ளாக வந்து நம்மோடு சேர்ந்து இருக்கிறார். 그런 것처럼 오늘 여러분들 여러분 마음이 예수님이 부활을 믿으시기 바랍니다. அதே போல உங்களுடைய உள்ளத்திலேயே உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 여러분 마음에 예수님의 부활하신 예수님이 믿어질 때 உங்களுடைய இருதயத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது 그건 죽은 예수가 아니고 அவர் மரித்த இயேசு அல்ல, 살아계신 예수님이에요. அவர் ஜீவனுள்ள இயேசு.
그분에게 능력이 있습니다. அவருக்குள்ளாக பலன் உள்ளது. 그분이 우리와 항상 함께 하시고 அவர் நம்மோடு சேர்ந்து இருக்கிறார். 영원히 함께 하십니다. என்றைக்கும் நம்மோடு சேர்ந்து இருக்கிறார். 그래서 우리를 돕기를 원하시고 ஆகவே நமக்கு அவர் உதவ விரும்புகிறார். 은혜 베푸시기를 원하시고 கிருபையை கொடுக்க விரும்புகிறார். 복 주기를 원하시는 நமக்கு 거예요. ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். 그래서 여러분 이스타 칸타토를 통해서 இந்த ஈஸ்டர் கண்டாட்டா நாடகத்தின் மூலமாகவும் 예수님 십자가에 못 박히신 것은 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது 우리를 죄에서 구원하시는 것. நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக. 예수님 부활하신 것은 இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது 죄의 삭을 정확하게 지불하시고 பாவத்தின் சம்பளத்தை சரியாக கொடுத்து முடித்து 사흘 동안 장사를 지낸 바 됐다가 நாட்களாக அடக்கப்பட்டு உயிர் தெழுந்தார். 사망을 이기시고 부활하셨어요. மரணத்தை ஜெயித்து அவர் உயிர் தெழுந்தார். 왜 우리를 의롭다. ஆம், நம்மை நீதிமான். 네 젊은 내가 다 해결해 놨어. உங்களுடைய பாவத்தின் பிரச்சனை எல்லாவற்றையுமே நான் தீர்த்து முடித்தேன். 아셨습니까? புரிகிறதா? 여러분 다 의로워졌습니까? நாம் அனைவரும் நீதிமான்கள் ஆயிட்டோமா? 예. 나 의롭다, 거룩하다 하는 사람 큰 소리를 한번 오른손을 들고 얘기해 보겠습니다. நான் நீதிமான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறவர்கள் வலது கை உயர்த்தி சத்தமாக நாம் சொல்ல 나는 போகிறோம். 하나님처럼 의롭다. நான் கர்த்தரை போல இப்பொழுது நீதிமான். 네, 하나님처럼 거룩하다. நான் கர்த்தரை போல பரிசுத்தவான். 네, 나는 하나님처럼 하나님의 자녀가 됐다. ஆம், நான் தேவனுடைய பிள்ளை ஆனேன். 네, 나는 이제 천국 간다. நான் இனி பரலோகத்திற்கு செல்லுகிறேன். 네, 여러분 이 믿음을 잃어버리지 말기를 바랍니다. இந்த விசுவாசத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் இழக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். 여러분 이 의미를 아시고 இந்த அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு 지금부터 시작 이스타 칸타타를 보게 되면 ஈஸ்டர் கண்டாட்டாவை நீங்கள் 막 너무 감격스러울 겁니다. உங்களுடைய உள்ளத்தை அது மிகவும் அதிகமாக கவரும். 또 슬픔도 오지만 சில நேரம் சோகமாக இருக்கலாம் இந்த நாடகத்தை 마지막 பார்க்கும் பொழுது. 예수의 부활을 통해서 ஆனால் கடைசியாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதன் மூலமாக 여러분이 다 행복해질 겁니다. உங்கள் அனைவரையுமே அந்த இயேசு சந்தோஷமாக்க போகிறார். 여러분 아셨습니까? புரிகிறதா? 네, 강연은 여기까지 하도록 하겠습니다. என்னுடைய செய்தி இதுவரைக்கும் மாத்திரம் நான் பேசி 네, முடிக்கிறேன். 분발한들이 நன்றி. Thank you, Pastor, for the wonderful message. மிக்க நன்றி இந்த அருமையான செய்திக்காக. இப்பொழுது ஈஸ்டர் கண்டாட்டா நிகழ்ச்சிக்கு நேராக நாம் போக போகிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது நேரில் பார்த்திருக்கீங்க இயேசு கிறிஸ்து செய்த இந்த காரியங்களை, நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தலாமா? கண்டிப்பா இங்க யாருமே கரங்களை உயர்த்தல. ஏனென்றால் இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்த அந்த நிகழ்வு. அந்த நேரத்தில் நம்ம யாருமே பிறந்திருக்க மாட்டோம். இந்த இடத்துல வயசாக இருந்த யாரா இருந்தாலும் நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், நீங்கள் இதை நேரில் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நேரில் காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தையும், எதற்காக அவர் மரிக்க வேண்டும், எதற்காக அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அவர் உயிர் தெழுந்த அந்த சந்தோஷத்தை நீங்கள் நேர் கண்டு கழிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு முன்பாக நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த மேடையை இப்பொழுது நான் ஈஸ்டர் கண்டாட்டா குழு இடத்துல தர விரும்புகிறேன். பார்க்க தயாரா இருக்கீங்களா? Let's welcome the Easter cantata with a big round of applause. காய்பா, இயேசு ஒருவனை உயிர்ப்பித்ததாக கூறுகிறார்கள். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்துகிறான். தன்னையே தேவகுமாரன் என்கிறான். மக்களை தூண்டுகிறான். இயேசு யார்? அங்கே பிடியுங்கள் அவனை. நீ யார்? சொல். என் பெயர் யூதாஸ். நான் இயேசுவின் சீடன்.
இயேசுவின் சீடன். இத்தனை நேரம் நாம் பேசியதையெல்லாம் இவன் கேட்டிருப்பான். இவனை கொன்று போடுங்கள். இயேசு அனுப்பியிருப்பான். இல்லை, தயவு செய்து நான் அவனை உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு தெரியும் இயேசு எங்க இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இன்றிரவு அவன் எனக்கு வேண்டும். ஒருவேளை இது நடக்கவில்லை என்றால் உன்னுடைய உயிர் போய்விடும். நிச்சயமாக, நிச்சயமாக. இயேசு இன்று மிகவும் சிறப்பான நாள். ஹே, இன்றைய விருந்தில் ஒரு விசேஷம் உண்டு. ஆம், நிச்சயமாக சரியான இடத்தில் சரியான விருந்து. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. கொஞ்சம் இதயம் புசித்து பாருங்கள். ஆண்டவரே, பலரும் உம்மை விசுவாசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு நினைவிருக்கிறது. நான் கலிலியோ கடலில் நடந்த நேரம். மறுபடியுமா? நான் கடலில் விழுந்திருந்தேன். ஆனால் இயேசு என் கைகளை பிடித்துக் கொண்டார். அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. ஆம், எனக்கு நினைவிருக்கிறது, நன்றாகவே நினைவிருக்கிறது. எத்தனை அடிகள் நடந்தாய்? 2. இன்று நான் உங்களோடு சேர்ந்து சாப்பிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் ஆண்டவரே, எனக்கும் தான். என்ன அருமையாக இருக்கிறது. எனக்கும் தான். பேதுருவே, நீயும் கொஞ்சம் சாப்பிடு. நீயும் எடுத்துக்கொள். நான் விளையாட்டாகத்தான் கூறினேன். குமாரர்களே, நான் கொஞ்ச நேரம்தான் உங்களோடு இருக்கப் போகின்றேன். ஆண்டவரே, எங்கேயாவது போகிறீர்கள்? இயேசுவே, நாங்களும் உம்முடன் வருவோம். ஆமாம், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். நாங்கள் அப்படி செய்யவே மாட்டோம். அது சரிதான். ஆம், சரிதான். நான் சிலுவையில் அறையப்படுவேன். என் நிமித்தம் நீங்கள் அனைவரும் இடறல் அடைவீர்கள். ஆண்டவரே, மற்றவர்கள் இடறி போனாலும் நான் இடற மாட்டேன். பேதுருவே, இன்றிரவு சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். இயேசுவே, உம்மை நேசிப்பது உமக்கு தெரியும். மரிக்க நேர்ந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். 3ஆம் நாளில் நான் உயிர் தெழுந்த உங்களுக்கு முன்பாக கலிலேயாவிற்கு செல்வேன். அவர் என்ன கூறுகிறார்? ஆண்டவரே, வேண்டாம். என் பிதாவே, ஆயினும் என் சித்தத்தின் படியல்ல, இது உம் சித்தத்தின் படி. தோமா, பேதுரு, இதோ நேரம் வந்துவிட்டது. நான் பாவிகளுடைய கைகளுக்கு கொடுக்கப்படுகின்றேன். அங்கே இருக்கிறார்கள். நான் முத்தம் செய்பவரே இயேசு. யாரை நீங்கள் தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. யாரது? யூதாஸ். அது ஆசாரியன். யூதாஸ், நீ செய்ய வந்த வேலையை செய். ரபி, அவனை பிடியுங்கள். இல்லை, 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 வேண்டாம், விட்டு விடுங்கள். இல்லை, போகலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே,
ஆண்டவரே, என்ன செய்கிறீர்கள்? நான் போக வேண்டும். எங்கே? தெரியவில்லை, ஆனால் போகலாம். சீக்கிரம். யூதாஸ், நீதான் இயேசுவை காட்டிக் கொடுத்தாய். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே! என்னால் தான் அவர்கள் இயேசுவை பிடித்து சென்றார்கள். இல்லை, இல்லை. நான் என்ன காரியம் செய்தேன்? இயேசுவே, இயேசுவே! கடைசியாக நாம் பிடித்து விட்டோம் நஸ்ரேனாகிய இயேசுவை. இவன் தன்னையே யூதாவின் ராஜா என்கிறான். தேவாலயத்தை உடைத்து 3 நாட்களில் மீண்டும் எழுப்புவேன் என்கிறான். இவன் தன்னை தேவகுமாரன் என்று கூறுகிறான். உனக்கு பதில் ஏதும் இல்லையா? நீதான் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவா? நீங்கள் சொல்கிறபடி நான் அவர்தான். தேவதூஷணம்! இவன் செய்த தவறுக்காக இவனை தண்டியுங்கள், கட்டி இழுத்துச் செல்லுங்கள். அவன் சாக வேண்டும், அவன் சாக வேண்டும். விரைவாக வாருங்கள், இவனுக்கு எதிராக சாட்சி கொடுங்கள். தேவதூஷணம் சொல்பவன் பிலாத்துவே, என்ன கூறுகிறேன்? இவன் மேல் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை. சாத்தியமே இல்லை. உங்களுக்காக இப்போது யாரை நான் இங்கு விடுவிப்பது? இந்த பரபாசையா? பரபாசை கேட்போம். இல்லை, இங்கு நிற்கின்ற இந்த பரபாசை தாரும் யூதராஜா. எங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி எங்களுக்கு சட்டம் இருக்கிறது. இவன் சாக வேண்டும், இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே தேவகுமாரன் என்கிறான். இவன் சாக வேண்டியது நிச்சயம். அவன் சாக வேண்டும். பரபாசை தாரும். என்றால் இந்த யூதராஜாவை நான் என்ன செய்வது? சிலுவையில் அறையுங்கள்.
பரபாசை தாரும். அவன் சாகட்டும். பரபாசை தாரும். அவன் சாகட்டும். அவன் சாகட்டும். பரபாசை தாரும். அவன் சாகட்டும். அவன் சாகட்டும். சிலுவையில் அறையுங்கள் அந்த இயேசுவை. அப்படியாகட்டும். சிலுவையில் அறையுங்கள். பிலாத்துவின் ஆணைப்படி இந்த பாவியை தண்டிக்க வேண்டும். உத்தரவு. மதிப்பிற்குரிய யூத ராஜாவே வாழ்க. ராஜாவே வாழ்க. ராஜாவிற்கு கிரீடம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10, 11, 12, 13, 14, 15, 16. முடித்து விடுங்கள். 17, 18, 19. நிறுத்து. இழுத்துச் செல்லுங்கள். ஏய், நீ அவனோட ஆள் தானே? இல்லை, நான் இல்லை. ஆமா, நீதான். என்ன சொல்கிறாய்? எனக்கு எதுவும் நான் தெரியாது. பார்த்தேன். நீ அவனுடன் இருந்ததை நான் இல்லை. பார்த்தேன். சத்தியமாக அந்த பைத்தியக்காரன் யார் என்று எனக்கு தெரியாது. போய் கூறுகிறாய். நீ அவனுடைய ஆள்தான். சரிதான். இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியாது.
Drink this water. Out of the way! Move! I said move!
last I lay down, I will cling to the old rugged cross, and exchanges someday for a crown. I will cling to the old rugged ஆண்டவரே, என் பாவங்களுக்காகவே பிதாவே, உமது கரத்தில் எனது ஆவியை ஒப்புவிக்கிறேன். முடிந்தது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். அவர்கள் இவன் உடலை களவாட முயற்சி செய்வார்கள். உத்தரவு. ஓ, கிளம்பு. காவல் பலமாக இருக்கட்டும். யாரும் அருகில் வரக்கூடாது. உத்தரவு.
யார் இந்த பாறையை நமக்காக தள்ள முடியும்? நாம் அங்கு சென்று பார்ப்போம், வா. கதவு திறந்திருக்கிறது. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். மரணத்தை மேற்கொண்டார். அனைவருக்கும் இதனை அறிவிக்க வேண்டும். சீக்கிரம் வா, வேகமா வா. சற்று ஓய்வெடுப்போம். ஏற்கனவே நாம் நகரத்திற்கு தொலைவில் வந்துவிட்டோம். நாம் என்ன செய்வது? என்ன செய்வதென்றால் என்ன அர்த்தம்? நாம் எம்மாவிற்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று என்ன செய்வது? எனக்கு என்ன தெரியும்? இல்லை என்றால் நாம் வேறெங்கு செல்வது? இப்படியாகவா இது முடிய வேண்டும்? இயேசு இங்கே இல்லை என்பதை இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. நிறுத்து. நீதானே பார்த்தாய். எல்லா அதிசயங்களும் அவருடைய வார்த்தைகளும் என்னவென்று அவர் மறைத்து விட்டார். நடந்ததை நீ பார்க்கவில்லையா? எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர்கள் அந்த ஸ்திரீயை கல்லெறிய இருந்தபோது இயேசு அவளை இரட்சித்தார். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த வார்த்தையே அவனை குணமாக்கியது. அந்த புயலின் நேரத்தில் அவர் கடல் மேல் நடந்தார். எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் 5000 பேரை போஷித்தார். குருடரின் கண்களை திறந்தார். ஆமாம், அது சரிதான். இனி முடியாது. அவரை சிலுவையில் அறைந்ததை என்னால் நம்ப முடியவில்லை. நான் நிச்சயமாக இயேசு நம்மை இரட்சிப்பார் என நம்பினேன். நீங்கள் உங்களுக்குள் பேசிக்கொள்வது என்ன? ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள்? எருசலேமில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியாதா? ஆசாரியரும் அதிகாரிகளும் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்.
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மனுஷகுமாரன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இவ்விதமாக கிறிஸ்து பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? வாக்குதத்தத்தை எண்ணிப் பாருங்கள். வாக்குதத்தம், ஆம், அது சரிதான். அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவதாக கூறினார். இன்று 3ஆம் நாள். வசனம் கூறினது உண்மைதான். ஆம், இயேசு உயிரோடு இருக்கிறார். தேவனே, அவர் எங்க சென்றார்? இங்குதானே இருந்தார். அவர்தான் நம் ஆண்டவர். அவர் நமக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஆம் ஆம், போகலாம் போகலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஹேய், நாம் ஏன் இன்றைக்கு முடித்துக் கொள்ளக்கூடாது? உனக்கு எதுவும் பிடிபடவில்லையா? ஒன்று கூட அகப்படவில்லை. நான் இப்பொழுது போகிறேன். மிகவும் தாமதமாகிவிட்டது. சரி, நாமும் வீட்டிற்கு செல்லலாம். சரி பேதுருவே, உன் வழியை எடுத்துக்கொள்ளலாமே. எதுவும் மாறப்போவதில்லை. மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவரிடத்தில் மறுதலிக்க மாட்டேன் என்று முறையிட்டேன். நான் இயேசுவின் சீடனே அல்ல. உங்களுக்கு மீன் ஏதாவது கிடைத்ததா? ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்படியானால் வலையை உங்களது வலது பக்கத்தில் போடுங்கள். அப்போது உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கலாம். யாக்கோபே, இங்கே வா. என்ன இது? என்னால் நம்ப முடியவில்லை. பேதுருவே, வந்து உதவும். வலை கிழிகிறது. வலுவாக இழுங்கள். மலை போன்ற மீன் குவியல். நம்ப முடியவில்லை. இது எப்படி சாத்தியம்? இது நிச்சயம் அதிசயம்தான். யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, இவைகளிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவரே, பேதுரு, இயேசுவே, இது நீங்கள் தானா? யாக்கோபே, ஆந்திரேயு,
நீர் இல்லாமல் மிகவும் சோர்ந்து போனேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் பயந்து விட்டேன். பயப்படாதே, நான் உன்னோடு இல்லையோ? இயேசு உயிர் தெழுந்து விட்டார். அவர் உயிரோடு இருக்கிறார். சீமோன், பிலிப், தோமா. ஓ இயேசுவே, நீர் மீண்டும் வந்து விட்டீர். மீண்டும் உம்மை பார்ப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அனைத்து பாடுகளும் எனக்காகவே. தேவனுக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி. நான் சொன்னேன் அல்லவா அவர் கலிலேயாவுக்கு வருவார் என்று. அவரை முதலில் பார்த்த போதே எனக்கு தெரியும். இயேசுவே, நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. இயேசுவே, இது முட்டாள்தனம். என் கண் முன்தான் அவர் மரித்தார். தோமா, இங்கே வா. ஆண்டவரே, அற்ப விசுவாசியாய் இராமல் விசுவாசியாக இரு. ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே இருப்பேன். ஈஸ்டர் கண்டாட்டா எப்படி இருந்தது? இன்னொரு முறை நாம் ஜோரா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா?
இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஆனால் யாரும் இப்பொழுது உடனே கடந்து செல்ல வேண்டாம். கடைசியாக நம்ம ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒரு போட்டோ செஷனும் நமக்கு இருக்கும். நீங்க சௌரியமா வந்து போட்டோ எடுத்துக்கலாம் அவங்களிடத்துல, அவங்க உங்களிடத்துல இடைப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுத்திருங்கள். இப்பொழுது கடைசியாக ஒரு நன்றி உரை, வோர்ட் ஆஃப் தேங்க்ஸ் அளிப்பதற்காக பாஸ்டர் ஜோயல் அவர்களை நான் முன்பாக அழைக்க விரும்புகிறேன். அதனைத் தொடர்ந்து கடைசி ஜெபத்தை ஏறெடுப்பதற்காக பாஸ்டர் சசி, ரெவரண்ட் எல் சசி அவர்களை நான் முன்பாக அழைக்க விரும்புகிறேன். Now I request Pastor Andrew J. Joel to give a short word of thanks to the Easter Cantata team. கடந்து செல்ல வேண்டாம், கொஞ்சம் பொறுத்திருங்க. I request the actors to please come on the stage. I request the actors to please come on the stage. முதலாவது சபை போதகர்கள் மற்றும் செக்ரட்டரி, ட்ரெஷரர், சபையினுடைய கமிட்டி மெம்பர்ஸை நாங்கள் முன்பாக அழைக்க விரும்புகிறோம் ஃபார் அ ஃபோட்டோ செஷன். தயவு செய்து சபை போதகர்கள் மற்றும் சபை நிர்வாகிகள் முன்பாக வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ செஷன் முடிந்த பிறகு விசுவாசிகள் மத்தியிலையும் ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறவங்க நீங்கள் முன்பாக வரலாம். ஐ ரிக்வெஸ்ட். எஸ், ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் சிறப்பான முறையில் CLF கிறிஸ்டியன் லீடர் ஃபெல்லோஷிப் அவர்கள் அற்புதமான ஒரு ஈஸ்டர் கண்டாட்டாவை, ஈஸ்டர் கொண்டாட்டம் என்கிறதான அற்புதமான ஒரு தத்ரூபமான நாடக நிகழ்வை நம்ம மத்தியிலே நடித்து காண்பித்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நிகழ்ந்த அந்த கல்வாரி காட்சி, உயிர்த்தெழுதலின் காட்சி நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக, நம்முடைய புறக்கண்களுக்கு முன்பதாக அற்புதமாக நிகழ்த்தி காட்டிருக்கிறபடினாலே ஈசிஐ நம்பிக்கை பேராலயத்தின் போதகர்கள், விசுவாசிகள், மூப்பர்கள் அனைவரின் சார்பாக ஈஸ்டர் கண்டாட்டா நிகழ்ச்சி குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கம்சாமிதா அதே போல் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறதான பாஸ்டர் லீ அவர்களுக்கும், அவரோடு கூட இணைந்து வந்திருக்கிறதான அவருடைய துணைவியார் பாஸ்டர் லீ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு கூட வந்திருக்கிறதான உதவி செய்த அனைத்து குரூஸ், டெக்னிக்கல் குரூஸ் மற்றும் அற்புதமாய் நடத்தி இருக்கிறதான நாடக நண்பர்கள் அனைவருக்கும் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. இறுதி ஜெபத்திற்காக பாஸ்டர் சசி அவர்களை நான் அழைக்கிறேன். ஆசீர்வாத திருப்புகிறேன். நாம் கடந்து செல்லலாம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மட்டுமாக நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்து ஏன் வந்தார், இன்னும் என்ன நடக்கப் போகிறது, மறுபடியும் வரப்போகிறார் என்ற சிந்தையுடையவர்களாக கடவுளுடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கிரகித்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட வாழ ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே மெய்ப்பித்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய
சம்பூர்ண நன்மைகளையும் தேவனுடைய வழிநடத்தலையும் அதிகமாக தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உமது பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினால் அலங்கரியும். தேவ சமாதானம் இவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை ருசித்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்யும். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய கிருபை எப்போதும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, கனமும் மகிமையும் புகழும் கீர்த்தியும் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஸ்நேக வழிநடத்தலும் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரம் மறவாது. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. Thank you, pastors. So we request you to please occupy the stage, pastors and church secretary இருக்கிறவங்க எல்லாரையுமே. So we want to take a group picture, special group picture. Yes, pastor, please. தயவு செய்து போதகர்கள், அவருடைய குடும்பம் மற்றும் மூப்பர்கள் முன்பதாக வரும்படியாக நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம். அற்புதமான நாடக கலைஞர்களை நாம் கனப்படுத்தும் வண்ணமாக எல்லாரும் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட் தான், ஒரு 5 செகண்ட் தான் வரும். எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய பாஷைகளை, நம்முடைய பாஷைகளை தேங்க்யூன்னு சொல்ல போகிறோம். கம்சாமிதா ஆக எழுந்து நின்று அமைதியாக, எழுந்து நின்று அமைதியாக எல்லாரும் பவ்யமாக தலைகளை தாழ்த்தி கம்சாமிதான ஒரே குரலோடு ஏகமாய் சொல்ல வேண்டும். ரெடியா? ஃபஸ்ட் நன்றி சொல்லுவோம் தமிழில், அடுத்தது அவங்க பாஷையில், கொரியன் லாங்குவேஜில் நன்றி சொல்லுவோம். ஓகே, நன்றி. நன்றி. ரெண்டாவது கம்சாமிதா, இப்படி கம்சாமிதா. ஒன்ஸ் மோர், நன்றி. கம்சாமிதா. தேங்க்யூ. உங்களுக்கு ஒத்துழைப்புக்கு நன்றி. போதகர்களும் மூப்பர்களும் படம் எடுத்த பின்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சகோதரர்கள் அறிவிப்பார்கள். எஸ், வந்த எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த ஃபோட்டோ செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விசுவாசிகள் மத்தியிலையும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியே கடந்து செல்லும் பொழுது இந்த ஆவிக்குரிய புஸ்தகத்தை உங்களுக்கு நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற பல கிறிஸ்தவ தலைவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்த புஸ்தகம். நீங்கள் இதை 100 ரூபாய்க்கு இன்றைக்கு பெற்றுக்கொண்டு செல்லலாம். நீங்கள் தொடர்ந்து எங்களை நீங்கள் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ண விரும்புனீங்கன்னா GBS தமிழ்நாடு என்ற யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். ஆவிக்குரிய செய்திகளை உங்களால் கேட்க முடியும். GBS தமிழ்நாடு. மற்றுமாக இந்த நிகழ்ச்சி, இந்த ஊழியம் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் அணைக்க விரும்பினால், நீங்கள் வெளியே கடந்து செல்லும் பொழுது வாலண்டியர்ஸ் நன்கொடை பெட்டிகளோடு இருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நன்கொடைகளை நீங்கள் செலுத்தி இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி.